ஓம் சாந்தி. நான் சாகார பாபாவை என் கண் முன்னால் எமர்ஜ் செய்கின்றேன். சாகாரத்தில் பிரம்மா பாபா முழு யக்கியத்தின் பொறுப்பை தன் மீது வைத்திருந்தாலும் கர்ம பந்தனத்திலிருந்து சதா விடுபட்டிருந்தார். கர்ம பந்தனங்களை சேவையாக மாற்றிக்கொண்ட அனைவருக்கும் சதா அன்பை அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த சேவையும் அன்பை கொடுக்கும் வள்ளல் குணமும் ஆன்மீக பந்தனமாக இருந்தது. பாபா அவரின் பிரகாச திருஷ்டியால் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நானும் பிரம்மா பாபாவை போலவே சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கு முன்னால் கிடைத்திருந்த வாய்ப்புகளை விட என் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாகும். இருப்பினும் எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசைகள் கர்ம கணக்கெனும் கயிற்றில் என்னை ஆங்காங்கே கட்டிவிடுகின்றன. நான் உண்மையான சேவாதாரியாகி பாபாவிடமிருந்து வரக்கூடிய எல்லையற்ற சக்திகளை எனக்குள் நிரப்பிக்கொண்ட தேக பந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம் என என்னை துயர கயிற்றில் கட்டிப்போடும் அனைத்து விதமான விஷயங்களிலிருந்தும் நான் விடப்பட்ட சுயநலமற்ற சேவாதாரியாக என்னை உருவாக்கிக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 14/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் மன்மனாபவ மற்றும் மத்யாஜி பவ என்ற கூர்மையான அம்புகள் உள்ளன. இந்த அம்புகளின் மூலம் நீங்கள் மாயையை வெற்றியடைய முடியும். கேள்வி: குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது? குழந்தைகள் பாபாவுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள்? பதில்: குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது. அன்போடு பேசுங்கள். தங்கள் தொடர்பை சரியாக வைத்துக்கொண்டு ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபா உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். பாபா, தாங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையானவர்களாக மாற்றுகிறீர்கள். தங்களிடம் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. இவ்வாறு அன்பினால் கண்ணீர் கூட வந்துவிடுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு
தாயும் தந்தையும் எல்லோரையும் விட பிரியமானவர்களாவார்கள். அதேபோல தாய் தந்தையருக்கும் குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்களாவார்கள். இப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாபாவைத்தான் கூறுகிறார்கள். லௌகீக தாய் தந்தையரை பற்றி இவ்வாறு சொல்ல முடியாது. இந்த மகிமை நிச்சயம் பாபாவிற்கு இருக்கிறது. ஆனால் யாருக்கு என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை இதை அறிந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார்கள். மேலும் பலரையும் அழைத்தும் சென்றிருப்பார்கள். ஆனால் நாடகப்படி இப்படித்தான் இருக்கிறது. நாடகம் முடியும் போதுதான் தந்தை வருகின்றார். முன்பெல்லாம் ஊமை நாடகம் நடந்து கொண்டிருந்தது. நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் வந்து நிற்பார்கள். இதுவோ எல்லையற்ற பெரிய நாடகமாகும். சத்யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இவை அனைத்தும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இது முழுவதும் சிருஷ்டி சக்கரம் ஆகும். மூலவதனம் மற்றும் சூட்சுமவதனத்தில் சக்கரம் சுழல்வதில்லை. ஓம்காரமானவர் சத்தியமான பெயருடையவர். ஓம்கார், ஏக் ஓம்கார் சத்நாம் என்று பாடப்பட்டுள்ளது. இது யாருடைய மகிமை? கிரந்தத்தில் சீக்கியர்கள் மகிமை செய்திருக்கிறார்கள். குருநானக் அவர்களின் வாக்கு ஆகும். இப்போது ஓம்காரமானவர் என்பது ஒரே ஒரு நிராகாரமான பரமாத்மாவின் மகிமையாகும். ஆனால் அவர்கள் பரமாத்மாவின் மகிமையை மறந்துவிட்டு குரு நானக் அவர்களின் மகிமையை செய்கிறார்கள். நானக்கு தான் சத்குரு என்றும் கூட நினைக்கிறார்கள். உண்மையில் இந்த சிருஷ்டி முழுவதிலும் உள்ள மகிமைகள் அனைத்தும் தந்தை ஒருவருக்குத்தான். வேறு யாரையும் அவ்வாறு மகிமை செய்ய முடியாது. இப்போது பாருங்கள், ஒருவேளை பிரம்மாவின் உடலில் பாபா பிரவேசமாகவில்லை என்றால் இவர் சோழி போன்றவர் ஆவார். இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று பரமபிதா பரமாத்மாவின் மூலம் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இது அசுத்தமான உலகம், பிரம்மாவின் உலகமாகும். தூய்மையற்ற உலகத்தில் பாபா வரும்போது யார் அவரை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பலியாகிறார்கள். இன்றைய உலகில் குழந்தைகள் கூட இருளில் இருக்கிறார்கள். தேவதைகள் எவ்வளவு உயர்வாக இருந்தார்கள்! இப்பொழுது அவர்கள் மறுபிறவி எடுத்தெடுத்து தமோ பிரதானமாகிவிட்டார்கள். சந்நியாசிகள் கூட முதலில் மிகவும் நன்றாக இருந்தனர், தூய்மையாக இருந்தனர், பாரதத்திற்கு உதவி செய்தனர். பாரதத்தில் ஒருவேளை அவர்களுடைய தூய்மையின் சக்தி இல்லை என்றால் காமச்சிதையில் எரிந்து போயிருப்பார்கள். சத்யுகத்தில் இந்த காம விகாரம் என்பது இல்லை. இந்த கலியுகத்தில் அனைவரும் காமச்சிதை என்ற முட்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். சத்யுகத்தில் இவ்வாறு கூறமாட்டார்கள். அங்கே இந்த விஷம் கிடையாது. அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை அருந்தினார்கள் என்று பாடப்பட்டுள்ளதல்லவா? விகாரிகளுக்குத்தான் தூய்மை இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனிதர்களை பாருங்கள். 10-12 குழந்தைகளை பெற்றுக்கொண்டே போகிறார்கள். எந்த விதிமுறையும் இல்லை. சத்யுகத்தில் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே காட்சிகள் கிடைக்கும். சத்யுகத்தில் சரீரம் விடுவதற்கு முன்பே நான் இந்த உடலை விட்டு குழந்தையாக பிறப்பேன் என்ற காட்சி கிடைக்கிறது. மேலும் ஒரு பிள்ளைதான், அதிகம் கிடையாது. சட்டப்படி நடக்கிறது. நிச்சயம் வளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. ஆனால் அங்கு விகாரம் கிடையாது. நிறைய பேர் அங்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்கிறார்கள். அங்கு யோக பலத்தினால் அனைத்து வேலைகளும் நடக்கிறது என்று கூற வேண்டும். நாம் யோக பலத்தினால்தான் சிருஷ்டியின் ராஜ்யத்தை அடைகின்றோம். உடல் பலத்தினால் சிருஷ்டியின் ராஜ்யம் கிடைக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. பாபாவிற்கு பிரியமானவராகி இரக்க மனமுள்ளவராகி சேவையில் ஈடுபட வேண்டும். தகுதியான குழந்தையாகி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி உண்மையான யோகி மற்றும் ஞானி ஆக வேண்டும். 2. அமிர்த வேளையில் எழுந்து பாபாவிடம் மிகவும் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும். பாபாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும்.
பாபாவின் உதவியை அனுபவம் செய்வதற்காக மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். வரதானம்: சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதில் குஷி என்ற பாடலை பாடக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுக. விளக்கம்: அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற விதியினால் அழிவற்ற வெற்றிகளை அடைகிறீர்கள். உங்களுடைய மனதிலிருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம், ஆஹா இனிமையான பரிவாரம், ஆஹா சிரேஷ்டமான சங்கம யுகத்தின் இன்பமான நேரம். இவ்வாறு ஒவ்வொரு செயலும் ஆஹா ஆஹா என்று இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். உங்களுடைய மனதில் ஒருபோதும் ஏன் மற்றும் நான் என்பது வரவே முடியாது. ஏன் அல்லது ஒய் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகளையும் மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தைதான் வருகிறது. ஸ்லோகன்: என்ன சங்கல்பத்தை செய்கிறீர்களோ அதில் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரையை பதித்து விட்டீர்கள் என்றால் அது உறுதியானதாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.